கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவிலே பானையில் ஜீவன் உள்ளது என்பதை பற்றி சாரிபாத் விதவை தன் ஜீவனை காட்டிலும் தன்னுடைய மகனுடைய ஜீவனை காட்டிலும் அவர் கர்த்தரை முன்னாடி வைத்தார். தீர்க்கதரிசியாக எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் 2 விறகு குச்சிகளாகிய கர்த்தருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தையும் அந்த 2 குச்சிகளாகிய சிலுவைக்கும் அவள் முக்கியத்துவம் தந்தாள். மாவாகிய கிறிஸ்துவுடைய போஜன பலியையும் எண்ணெயாகிய பசுத்தாவியும் 2ம் கலந்து நெருப்பு மூட்டுவதற்காக கல்வாரி சிலுவையாகிய அந்த 2 விறகுகளை உள்ள வைத்து நெருப்பு மூட்டி அதிலே ஒரு அடை செய்து தேவ மனுஷனுக்கு கொடுத்தால் அவளுடைய பானையிலே ஜீவன் இருந்தது. வற்றாத மாவாகவும் வற்றாத எண்ணெயாகவும் பஞ்சத்தின் நாட்கள் முடிகிற நாள் வரைக்கும் சாரிபாத் பெண்ணுடைய விதவை வீட்டிலே தேவன் அவளுடைய போஜனத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்பதை பற்றி சென்ற பதிவிலே பார்த்தோம். அதேதான் தேவன் இன்றைக்கும் லவோதிக்கா சபையிலே கதவை தட்டினார். எதற்காக? சாரிபாத் பெண்ணை போல உங்களிடத்தில் அவர் போஜனம் பானம் பண்ணுவதற்காக, உங்களிடத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, மரணமே இல்லாத உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தருவதற்காகத்தான் லவோதிக்கா சபையுடைய கதவை இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு பிரண்ணாம் தட்டி கொண்டிருந்தார். ஜனங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. சாரிபாத் பெண்ணை போல தேவனுடைய வார்த்தைக்கு அவள் முதலிடம் கொடுக்கவில்லை. அவர்கள் நான் திரேவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் கர்த்தரோ லவோதிக்கா சபையை பார்த்து, நீ நிர்வாணமாயிருக்கிற, நீ அம்மனமாயிருக்கிற, என்னிடத்தில் நீ வா, என்னிடத்தில் வந்து உன் நிர்வாணம் நீங்கும்படியாக என்னிடத்தில் பசுத்தாவி என சொல்லக்கூடிய ஆடையை நீ போட்டுக்கோ என்று தேவன் அழைக்கின்றார். உன் கண்ணு குருடாய் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பேய் கோம்பாட்டி காய்களை உன்னுடைய சரீரத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கின்றாய், சபைக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கின்றாய். தேவனுக்கு பதிலாக பிரதி குருக்களை தெரிந்து கொண்டிருக்கின்றாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக மனித கோட்பாடுகளையும் ஞானங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். உன் கண்ணு குருடாக இருக்கிறது. உன் கண்ணு உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்க்கிறது. உன் கண்கள் பெருமைகளை பார்த்து கொண்டிருக்கின்றது. உன் கண்கள் ஐஸ்வர்யத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உன் கண்ணோ குருடாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வெளிப்பட்ட மெசியாவை காணாதபடிக்கு அவர்கள் எப்படி குருளாக்கப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கும் 2ஆம் வருகையிலே வெளிப்படுகின்ற பொழுதும் கர்த்தராலே முன் குறிக்கப்படாத பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி போட்டு தேவன் தான் யார் என்று தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தன்னை கண்களை திறந்து வைக்கின்றார். அவர் அழைக்கின்றார், உன் கண் தெரியும்படியாக என்னிடத்தில் வந்து வார்த்தையாகிய கலிக்கம்ம போட்டுக்க என்று தேவன் லவோதிக்கா சபையை தட்டி கொண்டிருந்தார். ஆனால் சாரிபாத் பெண்ணோ தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய ஜீவனை காட்டிலும் தன் மகனுடைய ஜீவை காட்டிலும் இருக்கிற கொஞ்சமா மாவை எடுத்து சிலுவையாகிய விறகை வைத்து போஜன பலியாகிய மாவையும் பசுத்தாவியாகிய எண்ணெயும் ஒன்றாக கலந்து அப்பம் சுட்டு தேவ மனுஷனுக்கு அவள் முதலிடம் கொடுத்தாள். ஆனால் இங்கேயோ லவோதிக்கா சபை கிறிஸ்துவை தள்ளிவிட்டு கள்ள மணவாளனுக்கு அவள் முதலிடம் கொடுத்து விட்டாள். தேவனோ லவோதிக்கா சபையின் விசுவாசிகளுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருந்தார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. அப்படி என்றால் இன்றைக்கு சபை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனை குறித்து நிச்சய முடிவுகளாக இருங்கள். 59வது ஆண்டு 1வது மாதம் 25ஆம் தேதியிலே சென்ற பதிவில் இதில் பாதி வாசித்தேன். இப்பொழுது அதை நான் வாசிக்கிறேன். போதகர் வார்த்தையை பிரசங்கித்து அதை கேட்கிறவன் விசுவாசித்து செயல் புரிந்தால் ஏதோ ஒன்று நிகழ்ந்தே ஆக வேண்டும். நீ பாவியாய் இருந்தால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். நீ வியாதியாய் இருந்தால் சுகமடைய வேண்டும். ஏனெனில் நாம் தேவனை குறித்து நிச்சய முடிவராக இருந்தால் தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணினார் என்பதை உணர்கின்றோம். அப்ப இன்றைக்கு ஒரு போதகர் தான் தன் சபை பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு
இன்றைக்கு வெளிப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு வெளிப்பட்ட வெளிப்பாடு, இன்றைக்கு வெளிப்பட்ட கிறிஸ்துவை ஒரு போதகர் தான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்போ இந்த 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவேன் என்று சொன்னாரே, அவர் வந்தாரா இல்லையா? சமாரிய பெண் எப்படி தேவனை கண்டு கொண்டால்? பேதுரு எப்படி தேவனை கண்டு கொண்டார்? பவுல் எப்படி அக்னி ஸ்தம்பத்திலே தேவனை கண்டு கொண்டார் என்ற வெளிப்பாடுகளை இந்த கடைசி நாட்களில் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் முதல் வரிகளே வருகின்ற பொழுது எந்த அடையாளத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுதும் தேவன் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது வேதம் போதிக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தன்னுடைய எண்பார்பியை மட்டும் மாற்றுகிறார், முகமுடியை மட்டும் மாற்றுகிறார். அதிசயங்கள் மாற்றவில்லை, அற்புதங்கள் மாற்றவில்லை, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் மாற்றவில்லை, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அடையாளங்கள் மாற்றவில்லை. அவர் தன்னுடைய முகத்திரையை மாஸ்க் மாத்திரம் அவர் மாற்றிக்கொள்ள என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு விசுவாசிகள் ஒரு போதகரை தான் நம்பி வருகிறார்கள். சபைக்கு செல்கிறார்கள், ஞானசாந்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், நீதிமானாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், காலையில் ஜெபம் செய்கிறார்கள், நேரம் கிடைக்கும் போது செய்தி வாசிக்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் தேவனை காணவில்லை என்றால், நீங்கள் தேவனுக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருந்தால், நீங்கள் தேவனுக்கு பதிலாக பிரதி குருவை வைத்துக் கொண்டிருந்தால், தேவனுக்கு பதிலாக மனித ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால், கர்த்தருக்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த போதகரை நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தால், எப்படி நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் வார்த்தையை பாதுகாத்துக் கொள்கிற தேவன், வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். அப்போ இன்றைக்கு அவர் லவோதிகா சபையுடைய கதவை தட்டி கொண்டு அவர் உள்ளே வருவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆனால் லவோதிகா சபையினுடைய விசுவாசிகளுடைய இருதயங்கள், போதகருடைய இருதயங்கள் அங்கே உலக காரியங்கள் மூலியமாக டாப்பால் போட்டிருக்கிறார்கள். உள்ளே டாப்பால் போட்டு கொண்டார்கள். வெளியே போட்டிருந்தால் கர்த்தரே கதவை திறந்து அவருடைய தெய்வீக அன்பின் மூலியமாக தேவன் உள்ளே வந்திருப்பார். ஆனால் டாப்பாலு வெளியே போடவில்லை, டாப்பாலு உள்ளே போட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய சரத்துக்குள்ள இருதயத்தின் டாப்பாலு உள்ளே போட்டு கொண்டிருக்கின்றாள். அவள் தேவனுக்கு பதிலாக கள்ள மணவாளனை வைத்துக் கொண்டிருக்கின்றாள். அப்படி இருக்கின்ற பொழுது சாரிபாத் பெண்ணை போல நீங்கள் எப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்? உங்கள் சரீரமாகிய பானைக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பேய் கொம்பாட்டி காய்கள் இருக்கின்ற பொழுது எப்படியாக உங்களுக்கு ஜீவன் பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும்? உங்கள் பானைக்குள்ள விஷம் இருக்கிறதே, அந்த விஷத்தை நீங்கும்படியாக ஒரு மாவாகிய போஜன பலி வேணுமே, கர்த்தருடைய வார்த்தை வேணுமே, ஒரு தேவ மனுஷன் உங்களிடத்தில் வந்து எச்சரிப்பு தரணுமே, ஒரு தேவ மனுஷன் உங்களிடத்தில் வந்து உங்கள் சாபம் நீங்கும்படியாக சாரிபாத் பெண்ணை போல உங்களிடத்தில் வந்து பேசணுமே. ஆனால் லவோதிகா சபையோ உள் டாப்பால் போட்டு கொண்டது, டிஜிட்டல் டாப்பால் போட்டு கொண்டது. தேவன் கதவை தட்டி கொண்டிருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, சாரிபாத் பெண்ணு உள் டாப்பால் போட்டு கொண்டாளா? சாரிபாத் பெண்ணு எலியாவோட வார்த்தைக்கு அட போங்கப்பா, கொஞ்சமாவது தான் இருக்குது, அது எனக்கு என் பையனுக்கு தான் இருக்குது, நாங்கள் சாக போகிறோம், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பிட்டு செத்து போயிடுறோம், நாங்களே படாத பாடுபட்டுட்டுக்கிறோம், மழையும் இல்லை, எந்த உணவுப் பொருளும் விளையவில்லை, ஒரே பஞ்சமாக இருக்குது, வெறுகு கூட இல்லை, வெறுகு பொறுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன், 2 வெறுகு கொண்டு வர போகிறேன், கொஞ்சமாவது தாக்குது, அது ஒரு கரண்டி தான் இருக்கும், என் மகனோட ஜீவன் முக்கியம், என்னுடைய ஜீவன் முக்கியம், இருக்க சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம், அதில் போய் உனக்கு தர முடியுமா என்று சாரிபாத் பெண்ணு எலியாவிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. தேவ மனுஷனே, என்னிடத்துல கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கின்றேன் என்று அவள் உண்மையாக பேசினாள். அவள் தேவ மனுஷனுடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கு அவள் செவி கொடுத்தாள். அவர் சொன்னபடியே செய்தாள். அவள் கிறிஸ்துவை முன்வைத்தாள், பசுத்தாவியை முன்வைத்தாள். அவள் சிலுவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பானையிலே ஜீவன் பெற்றது. அளவில்லாமல்
பொங்கி பொங்கி ஊற்றும்படியாக பானை நிரம்பி இருந்தது. பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் அவள் ஜீவன் பெற்ற அந்த ஊரிலே அவள் தான் ஜீவன் பெற்ற பிள்ளைகளாய் வற்றாத அப்பம் வற்றாத எண்ணெய் அவர்களுக்குள்ளே இருந்ததாக வேதம் போதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கர்த்தருக்கு வார்த்தைக்கு பதிலாக, தேவனுக்கு பதிலாக நாம் குடும்பங்களை முன்வைக்கின்றோம், பிள்ளைகளை முன்வைக்கின்றோம், சபை போதகரை முன்வைக்கின்றோம். ஆனால் நல்லதுதான். ஆனால் அதற்கு மேலே நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறதே, உலகத்தை காட்டிலும் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே. அப்படி என்றால் நீங்கள் தேவனிடத்தில் தானே வந்தாக வேண்டும். அப்போ தேவன் ஒரு சபை போதகரை தேவன் தெரிந்து கொண்டால்தான், அவர் மூலியமாகத்தான் நீங்கள் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காண முடியும். உரைக்கப்பட்ட வார்த்தையை தேவன் சமைத்து அது பக்குவமாக சமைக்கப்பட்டு அதுக்கு வேண்டிய காரம் உப்பு எல்லாம் சேர்க்கப்பட்டு அப்படியே சாப்பிடும்படியாகத்தான் தேவன் மூன்றாவது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையை தந்திருக்கின்றார். அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அதை படித்தாலே போதும், இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை உங்களால் கண்டு கொள்ள முடியும். ஆனால் ஜனங்கள் படிப்பதில்லை. சபைக்கு சென்றால் மாத்திரம் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பரிசேயர் என்ன செய்தார்கள்? சதுசேயர்கள் என்ன செய்தார்கள்? ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்து நாட்களில் என்ன செய்தார்கள்? நீதிமானாக வாழ்ந்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு 100% அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். உத்தமனாக வாழ்ந்தார்கள். அன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை அவர்கள் காணவில்லை. மோசேயின் பிரமாணங்கள் கீழ்ப்படிந்திருந்தாலும், யெகோவா தேவனை வணங்கிக் கொண்டிருந்தாலும், அன்றைக்கு வெளிப்பட்ட மன்னாவாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காமல் போனதினாலே, இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சு போனதினாலே அன்றைக்கு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போல இன்றைக்கும் நீங்கள் நல்லவராக இருக்கலாம், வார்த்தையின்படி கீழ்ப்படியலாம், சபைக்கு போகலாம், ராபோசனம் பெற்றுக்கொள்ளலாம், ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் காணவில்லை என்றால், யூதர்களைப் போல தேவன் உங்களையும் கொன்று போடுவதாகத்தான் வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறது. நாய்களைப் போல நீங்கள் வேட்டையாடுவீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் சாரிபாத் விதவையைப் போல கர்த்தருக்கு முன் இடத்தை தருகிறீர்களா? முதலிடத்தை தருகிறீர்களா? போஜன பல கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? எண்ணெய் ஆகிய பசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கிறதா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ இதை யார் உங்களுக்கு போதிக்க வேண்டும்? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு போதகர் உங்களுக்கு கிடைத்தால் மாத்திரம்தான் அவர் வார்த்தையை போதிப்பார். போதகருக்கே வெளிப்பாடு தெரியவில்லை என்றால், போதகரை இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்ளாமல் இருந்தால், அவர் உங்களுக்கு எப்படி போதகர், எப்படி மெசியா வெளிப்படுத்தி காண்பிப்பார்? உங்க நித்திய ஜீவனாச்சே, உங்க நித்திய ஜீவனுக்கு நீங்க தானே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். போதகர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? தாய் தகப்பன்மார்கள் உங்களை பரலோகத்துக்கு போட்டு போக முடியுமா? இல்லை அப்பா அம்மா ஒரு மகன் மகளோ பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? தனிப்பட்ட நபர் என்று தான் வேதம் போதிக்கிறதே. மனவாட்டி என்றாலே தனிப்பட்ட நபர் என்று வேதம் போதிக்கிறதே. அப்போ உங்க ஆத்மாவுக்கு நீங்கள் வேலை செய்யணுமே, உங்க ஆத்மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுமே. அப்படி என்றால் நீங்கள் எங்கே வர வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் வர வேண்டும். இந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு வந்து வெளிப்பட்ட பரம ரகசியம் நீங்கள் தேடி தேடி கழுகுடைய பார்வை போல கர்த்தருடைய வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட நபருடைய ஜீவன் தான் நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் பானையிலே சாவு இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு முதலிடம் தரவில்லை என்றால் உங்கள் பானைக்குள்ளே பேய் கொம்பாட்டி காய்கள் இருக்கிறது. சாரிபாத் விதவை போல தேவ மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கிறிஸ்துவாகிய மாவையும் எண்ணெயாகிய பசுத்தாவி உங்களுக்குள் வைத்துக்கொண்டு பிசைந்து நீங்கள் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது.
பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அவர் தேவனாயிருப்பது நிச்சயமானதால் அவர் தமது வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக கட்டளை என்னவெனில், நீ ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்பதாம். தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. இதோ அவன் நடந்து வருகின்றான், அவன் எங்கே போகின்றான் என்று அவனுக்கு தெரியாது. அதனால் ஒரு வித்தியாசமும் இல்லை. அவன் கீழ்ப்படிய மாத்திரம் செய்கின்றான். அவளுக்கும் விறகுகள் எங்கு கிடைக்கின்றன என்று தெரியாது. ஆனால் முற்றத்தில் எங்கோ 2 விறகுகள் சுள்ளிகள் கிடைக்கின்றன. அவள் புறப்பட்டு முற்றத்துக்கு செல்கின்றார். பாருங்கள், தீர்க்கதரிசிக்கோ தேவனுடைய வார்த்தை அவன் எங்கே செல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஒரு விதவை வீட்டுக்கு போ, சாரிபாத் என்னும் ஊரிலே ஒரு விதவை வீட்டுக்கு போ என்று தேவன் எலியாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கின்றார். அதே போல அவளுக்கும் விறகுகள் எங்கு கிடைக்கும் என்றும் அவளுக்கு தெரியாது. ஆனால் முற்றத்தில் எங்கேயோ 2 விறகு சுள்ளிகள் கிடைக்கின்றன. அவள் புறப்பட்டு முற்றத்துக்கு சென்றால் அவள் சற்று முற்றும் பார்க்கின்றாள். ஓ, எவ்வளவு வெப்பமாய் உள்ளது என்கின்றாள். ஊரில் எழும்பும் கூக்குரல். இரவில் பதுங்கி செல்பவர்கள் மது அறிந்து செல்கின்றனர். அவள் தெருவை நோக்குகின்றாள். அவள் ஒன்றையும் காணவில்லை. அவள் ஒரு விறகு சுள்ளியும் காண்கின்றாள். சிலுவையின் ஒரு பாகம் சுயதியாகம். அவள் மற்றொரு விறகும் சுள்ளியும் பொறுக்குகிறாள். அவள் 2வது சுள்ளியை பொறுக்கின போது, பாருங்கள், அவளுக்கும் தெரியாது இந்த சுள்ளி என்ன, விறகு எங்கு கிடைக்கின்ற அவளுக்கும் தெரியும். அவளோ முற்றத்துக்கு போகின்றாள். மது அறிந்தவர்கள் எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அவளுக்கு சிலுவையின் ஒரு பாகம் முதல் குச்சி கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் செல்கின்றாள். சிலுவையின் 2வது சுள்ளியாகிய சிலுவையின் 2வது பாகம் கிடைக்கிறது. அதை அவள் எடுத்துக்கொள்கின்றாள். ஓ, அது எவ்வளவு அந்தகாரமாக இருந்திருக்கும். மரணம் வாசலில் படுத்து கொண்டிருக்கிறது. அவளும் அவளுடைய குமாரனும் அந்த அப்பத்தில் சிறு துண்டை சாப்பிட்டு விட்டு மரித்து போக வேண்டும், அவ்வளவுதான். சில நேரங்களில் அந்தகாரத்தின் மத்தியில் நாம் சத்தத்தை கேட்கின்றோம். பாருங்கள், அது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருந்திருக்கும். ஊரிலே மழை இல்லை, பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சமாக இருக்கிறது. எந்த இடத்துல உணவுப் பொருட்கள் இல்லை. தன்னுடைய ஜீவனோ சாப்பிடாமல் இருந்து மரணத்துடைய தருவாக்கி போய்க் கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலும் பாருங்கள், அவள் 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கின்றாள். எதற்காக? அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் கொஞ்சம் சாப்பிட்டு செத்து போயிடுவோம் என்று அவள் நினைத்து கொண்டு பாருங்கள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றாள். அவள் 2வது சுள்ளியை பொறுக்கிக் கொண்டு திரும்பி வந்தபோது வாசலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வந்தது. எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றது. பாருங்கள், இதே வார்த்தை தான் சமாரிய பெண்ணுகிட்ட, எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீரை கொடு என்று இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார். இங்கே சாரிபாத்து பெண்ணுகிட்ட எலியா உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தாகமாக தண்ணீர் கொண்டு வா என்று எலியா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பாருங்கள், எலியா கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் எலியாவும் எங்கிருந்து வந்தான், எலியாவோட அப்பா அம்மா யார் என்று யாருக்கும் தெரியாது. அதே போல் ஆபிரகாம் இடத்துல ஒருவர் வந்தார், மெல்கிசேதேக்கு. அவருக்கும் தாய் தகப்பன் அப்பா அம்மா என்று யார் என்று தெரியாது. தேவன் மனிதனாக வெளிப்பட்டிருக்கின்றார். சாரிபாத் இடத்திலே பாருங்கள், எலியா ஒரு தேவனாக நின்று கொண்டு வெளிப்பட்டார். சமாரிய பெண்ணிடத்திலே பாருங்கள், தாகத்துக்கு தண்ணீர் தான் என்று மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோவா தேவன் அங்கே நின்று கொண்டு தண்ணீர் கேட்டுக் கொண்டிருக்கின்றாள். அதே போல லவோதிக்கா சபையிலும் கதவை தட்டினார். என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். சமாரிய பெண்ணை போல நித்திய ஜீவனை தருகின்றேன். சாரிபாத் விதவை போல ருசி தருகிறேன். இதோ உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறேன், கதவை திறங்கள், நான் உங்களுக்கு ராபோஜனம் கொண்டு வந்தேன் என்று பாருங்கள். கடைசி நாட்களிலுமே தேவன் அதே இயேசு கிறிஸ்து தான் கதவை தட்டி கொண்டிருந்தார். ஒருவரும் கதவை திறக்கவில்லை. பாருங்கள், இந்த சாரிபாத்து பெண்ணோ 2வது குச்சி எடுத்துக்கொண்டு வாசல் படியில் வருகின்ற பொழுது அங்கே ஒரு சத்தம், எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றது. தன் கைகளில் 2 சுள்ளிகளையும் வைத்துக்கொண்டு அவள் திரும்பி பார்த்தால் ஏற்கனவே மாவும் எண்ணெயும் ஒன்றாக கலக்கப்பட்டு விட்டது.
அவள் அதை கலந்து விட்டதாக கூறினால் அதுதான் செய்யப்பட வேண்டும். வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக கலக்கப்பட்டு. இன்றைக்கு பாருங்கள், பசுத்தாவியும் வார்த்தையும் ஒன்றாக கலக்கப்பட வேண்டும். வேதத்திலிருந்து நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அதாவது எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனத்தை கேட்டு, சபை ஸ்தாபன கோட்பாடுகள் அல்ல, மனிதனுடைய ஞானத்தில் வருகிற வார்த்தை அல்ல, கொஞ்ச வார்த்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச வார்த்தை மறுதளிக்கிற ஸ்தாபனத்தோட வார்த்தைகள் அல்ல, சத்திய வசனத்தை கேட்டு, இரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு. பாருங்கள், ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுக்கும் ஆமென்னு சொல்லி அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் ஜீவிக்கின்ற பொழுதுதான் யாருக்குமே தெரியாம சைலண்டாக நீங்கள் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். குதிக்க வேண்டாம், கத்த வேண்டாம், பெறல வேண்டாம், அன்னி பாஷை பேச வேண்டாம். சைலண்டாக யாருக்குமே தெரியாது. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இதுதான் அன்னைக்கு சாரிபாத்து பெண்ணை பெற்றுக்கொண்டா. அவள் எண்ணெயையும் அப்பத்தையும் ஒன்றாக கலக்கிவிட்டு எலியாவோட வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவள் திரும்பி பார்த்தாள். ஏற்கனவே மாவும் எண்ணெயும் ஒன்றாக கலக்கப்பட்டு விட்டது. அவள் அதை கலந்து விட்டதாக கூறினால் அதுதான் செய்யப்பட வேண்டும். வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக கலக்கப்பட்டு சுயதகம் என்னும் சிலுவையின் மேல் வைக்கப்பட்டு நீங்கள் கேட்டதற்கு முரணாய் உள்ள எதையுமே ஏற்க மறுக்க வேண்டும். பாருங்கள், அது உண்மை. அதை நான் கலந்தேன். இப்பொழுது அந்த விறகு சுள்ளிகளை கொண்டு வரப்போகிறேன். சத்தமானது, எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றது. அவள் பார்க்கிறாள். ஒரு மனிதன் வாசலின் மேல் சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருப்பதை அவள் காண்கிறாள். அவன் மெலிந்த தாடியையும் வழுக்கை மண்டையும் கொண்டவனாய், ஒரு பழைய ஆட்டு தோலினால் அவனை சுற்றி கொண்டவனாய் வாசலிருந்து உள்ளே நோக்கி கொண்டிருந்தான். அவன் ஒரு விதமான தயவுள்ள ஞானியமுள்ள வயோதிபனாக காணப்பட்டான். அவள் என் தண்ணீரை அவருடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றாள். பாருங்கள், உடனே என்ன செய்தால்? அவர் உடனே கொண்டு போய் தண்ணீர் கொடுக்கின்றாள். ஜீவ தண்ணீர். அதை யாருக்காகிலும் கொடுத்து அல்லது யாரிடமாவது அதை பற்றி கூறி எங்கு செல்லவும் சுத்தமாக இருக்கிறாயா? ஒரு நிமிடம் அவள் தன் கைகளில் சுள்ளிகளை வைத்துக்கொண்டே திரும்ப வருகிறாள். மறுபடியுமாக அந்த சத்தம் முழங்கினது. உன் தண்ணீரை பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். அது ஜீவனை கொண்டு கொடுக்கக்கூடியதா? அது அழிந்து போகக்கூடியது. அது அழிந்தவுடனே அவளும் செத்து விடுவாள். பாருங்கள், அவள் அப்பத்தையும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து தேவன் சொல்கின்றார், அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். அது ஜீவனை கொடுக்கக்கூடியதா? அது அழிந்து போகக்கூடியதா? அது அழிந்தவுடனே அவளும் செத்து விடுவாள். உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வா. நாம் இங்கு என்ன காண்கின்றோம்? இங்கு நாம் என்ன பாடத்தை காண முடிகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவன் என்ன செய்தால், ஐயோ எலியா, கொஞ்சம் தான் இருக்குது, நானும் என் மகனும் பட்னியா இருக்கிறோம், நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜீவனை விட்டுடுறோம், நான் எதுக்கு உனக்கு தரணும்? இங்கே ஊரெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறது,
யார் வீட்டில் கொஞ்சம் கூட உணவுப் பொருளும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என்னிடத்துல வந்து நீ தண்ணி கேட்பதோ, என்னிடத்துல வந்து நீ மாவு உடைய அடை கேட்பதோ அது கூடாத காரியமாச்சே. கொஞ்சமாவும் தான் இருக்குது. என் பையன்தான் எனக்கு முக்கியம். நான் வேணா செத்து போயிடுறேன். என் பையன் இதை சாப்பிட்டுக்கிட்டான், 1 நாள் 2 நாள் கழிச்சு அவன் உயிரோடு இருப்பான் என்று ஏலவிடத்துல சொல்லவே இல்லை. அவள் அப்படியே அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். பாருங்கள், நான் மேல் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் எனக்கு கொண்டு வா. அவள் தனது வருத்தத்தில் திரும்பி போய் பார்க்கிறாள். அவள் ஐயா என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அது போன்ற ஏதோ ஒன்று. நான் கண்ட மனிதர்களில் நீர் வித்தியாசப்பட்டவர். நான் பேச கேட்க மனிதர் அனைவரிலும் நீர் கூறுவதை உறுதியாக கூறுகிறீர். ஆனால் என்னிடம் கொஞ்சம் மாவு உள்ளது. ஒரு கைப்பிடி அளவும் ஒரு கரண்டி அளவும் எண்ணெயும். அதை நான் கலந்து விட்டேன். இப்பொழுது இந்த 2 சுள்ளிகளை கொண்டு அப்பம் சுடப் போகிறேன். நானும் என் குமாரனும் அதை சாப்பிட்டு சாகப் போகிறோம். அவ்வளவுதான் என்னிடம் உள்ளது. அடுத்ததாக நாம் என்ன கேட்கிறோம்? முதலில் சிறிய அடை என்னிடத்தில் கொண்டு வா. தேவன் முதலில் யார் என்ன கூறின போதிலும், அது என்ன கூறினாலும், எந்த அத்தாட்சி இருப்பினும், அது எவ்வளவு அந்தகாரமாக தென்பட்டாலும், அது எதுவாக இருப்பினும், தேவனை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை முதலில் வையுங்கள். நான் சுகமறிய முடியாது என்று மருத்துவர் கூறுகின்றார். அவருடைய வார்த்தையில் முதலில் நான் மிக பெரிய பாவி, நான் ஒரு வேசி, நான் ஒரு குடிகாரன். தேவனுடைய வார்த்தை முதலில் உங்கள் பாவங்கள் சிவனேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகவும் முதலில் தேவனை வையுங்கள். பாருங்கள், என்ன நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும், நீங்கள் வேசியாக இருந்தாலும், என்ன விதமான பாவம் செய்தாலும் கர்த்தரிடத்துல போய் அறிக்கையிட்டுட்டு, ஆண்டவரே சாரிபாத் விதவை போல நான் உம்மிடத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அனைத்து பாவங்களையும் மன்னித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். நாம என்ன பண்ணிடுறோம்? அது பண்ணுவது இல்லை. ஒரு ஸ்தாபன சபையை தேர்ந்து கொள்கிறோம். நமக்கு இஷ்டம் போல இருக்கிற ஒரு போதகரை தேர்ந்து கொள்கிறோம். நம்மளுக்கு பிடித்த சபையை தேர்ந்து கொள்கிறோம். நம்ம போடுற துணிக்கு யாரு எதிர்ப்பு தெரியாமல் இருக்கிறாங்களோ அந்த சபைக்கு போகிறோம். பெண்கள் பண்ணுகிற அலங்காரத்துக்கு, பெண்கள் போடுகிற துணிகளுக்கு யார் எதிர்ப்பு தெரியாமல் இருக்கிறாங்களோ அந்த சபையை தேடி போகிறோம். நம்முடைய வேலையை நிமித்தமாக ஒரு திருமணம் பண்ணுகின்ற பொழுது வேலைக்காக வார்த்தையை விற்று போடுகிறோம். உலகத்தின் காரியங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை விற்று போடுகிறோம். நம்ம செம்மறியால இருந்துக்கிட்டு வெள்ளாட திருமணம் பண்ணுறோம், அல்லது வெள்ளாட இருந்துக்கிட்டு செம்மறியால திருமணம் பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாத ஒருவனை வேலையின் நிமித்தமாக, சொத்துக்கள் நிமித்தமாக, அழகு நிமித்தமாக பாருங்கள் திருமணம் பண்ணிக்கொள்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் எப்படி அவர் இடைப்படுவார்? அவர் எப்படி நம்மிடத்தில் ஒரு தேவ மனுஷனை அனுப்பி வார்த்தைகளை போதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்? நாம சரியில்லையே, நாம் போகிற இடம் சரியில்லையே, நிற்கிற இடம் சரியில்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் எப்படி எலியாவை போல சாரிபாத்து பெண்ணுகிட்டே பேச போகிறார்? அன்பு சகோதர சகோதரிகளே, முதலில் கர்த்தரையை தேடுங்கள். அப்பொழுதுதான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். முதலில் சிறிய அடையை என்னிடத்தில் கொண்டு வா. உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவருடைய கரங்களில் அதை கொடுக்க உனக்கு சித்தமா? என் ஜீவியத்தையும் நான் என்னவாய் உள்ளனோ அது அனைத்தும் எனக்கு 50 வயதாகின்றது. வில்லியன் மரியன் பிரணாமே, அது என்னிடம் கிடைத்த உனக்கு சித்தமா? சிறு பிள்ளைகளே, உங்கள் ஜீவத்தை என்னிடம் கிடைத்த உங்கள் சுத்தமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? வியாதிப்பட்டுள்ளோரே, என்னை உங்களால் நம்ப முடியுமா? என்னை முதலில் வையுங்கள். உன் கையில் சிறு அடையும் கொஞ்சம் தண்ணீரும் என்னிடத்தில் கொண்டு வா. அவள் அவனை பார்த்தாள். பாருங்கள், கேட்கின்றார். நீங்க தேவனை முன்னாடி வைங்க, கர்த்தரை முன்னாடி கொண்டு போய் வைங்க. உங்களையே தேவனுக்கென்று ஜீவ பலியா கொடுங்க.
நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ளாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கென்று சாரிபாத்து பெண்ணை போல நீங்கள் கொண்டு வந்து தேவனிடத்தில் வையுங்க. சிலுவையை தேடுங்க, சிலுவையை முன்னாடி வைங்க, பசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க, பசுத்தாவியோடு சேர்த்து வார்த்தை கலக்க பண்ணுங்க என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உன் கையில் ஒரு சிறு அடையும் கொஞ்சம் தண்ணீரும் என்னிடத்தில் கொண்டு வா. அவள் அவனை பார்த்தால் அந்த மனிதன் என்ன பேசுகிறான் என்பதை அறிந்திருக்கிறான் என்று ஏதோ ஒன்று அவளிடம் கூறினது. தேவன் நம் சொந்தமானவர்களை அறிந்திருக்கின்றார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அது வேதபூர்வமானதா இல்லையா, அது சரியா இல்லையா என்று அவை அறிந்திருக்கின்றன. அவர் கீழ்ப்படிந்து உள்ளே செல்கின்றார். அதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும். தீர்க்கதரிசி செய்ய கூறினது கீழ்ப்படிய அவள் உள்ளே செல்லும்போது ஒவ்வொரு மனிதனும் கேட்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடி முழக்கம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்கள், அவர் என்ன செய்தால், தேவ மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன்னையே அவருக்கென்று ஒப்பு கொடுத்தாள். தன் மகனுடைய ஜீவனை காட்டிலும் தன்னுடைய ஜீவனை காட்டிலும் அவள் அங்கே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாள். அப்பொழுது அந்த அப்பத்தை வாங்கி அவர் புசிக்கின்ற பொழுது பாருங்கள், நீ உள்ள போ, உன் மகனுக்கு ஒன்னோ உனக்கு ஒன்னோ அப்போ அடைய சுடு என்று சொல்கின்றார். அவள் உள்ள போய் அங்கு சுடுகின்றாள். பானையிலே மாவு தீந்து போகவும் இல்லை, அந்த கலசத்தில் இந்த எண்ணெய் தீந்து போகவும் இல்லை. பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் பூமியில தேவன் மலை கட்டளிட வரைக்கும் பாருங்கள், அவர்களுடைய வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் பாருங்கள், எண்ணெயும் அங்கே ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தார்கள். அதேதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்று நீங்கள் தேவனுக்கே முதலிடம் வைக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். சாரிபாத்து பெண்ணை போல நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் தர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் எங்கே நிற்கின்றோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை என்றால் உங்கள் பானையிலே ஜீவன் இல்லை. சாரிபாத் விதவை போல உங்களிடத்திலே மாவும் எண்ணெயும் வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தேவன் தான் முதலிடத்தில் வைக்க வேண்டும் என்று இந்த வேதம் போதிக்கிறது. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். உங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கின்றார். எலிசாவின் நாட்களிலே பானையிலே அவர்கள் பட்டாணிக்கு பதிலாக பேய் கொம்பாட்டி காய்களை போட்டுக்கொண்டு அதில் சாவு இருப்பது தெரியாமல் அவர்கள் சமைத்து கொண்டு தீர்க்கதரிசியுடைய புத்திரர்களுக்கு அவர்கள் கஞ்சியை காய்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது, தேவ மனுஷனே இந்த பானையில் சாவு இருக்குது என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய ஜீவ பலியாகிய போஜன பலியாக கிறிஸ்து மாவாக வெளிப்பட்டு பானைக்குள்ளே கலக்கப்படுகின்ற பொழுது அங்கு சாவு நீங்கப்பட்டு விஷம் நீங்கப்பட்டு அந்த பானையிலே ஜீவன் பெற்றதாக நாம் வாசிக்கின்றோம். அதே போல எலியாவின் நாட்களிலும் சாரிபாத் பெண்ணுடைய விதவை வீட்டிலே அந்த பானைக்குள்ளே கிறிஸ்துவுடைய போஜன பலியாக அவள் கிறிஸ்துவுக்கு முதலிடம் தருகின்ற பொழுது கர்த்தர் அவர் எண்ணெயையும் மாவையும் கர்த்தர் ஆஸ்வதித்து பஞ்ச நாட்கள் நீங்கும்படி வரைக்கும் பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் தீராமல் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே தேவன்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்று தேவன் லவதிக சபையிலே உங்கள் சந்திக்க வந்திருக்கின்றார். வலதுகால் சமுத்திரத்தின் மேலும் இடதுகால் பூமி மேலே வைத்துக் கொண்டு 7ஆம் தூதன் எக்காலம் ஒதுக்கின்ற பொழுது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும், இனி காலம் செல்லாது என்று சொன்னாரே, அப்படி என்றால் அவர் எங்கே வந்தார்? சாரிபாத்து பெண்ணை போல உங்களிடத்தில் அவர் எப்படி பேசினார்? இன்றைக்கு நாம் தேவனுக்கு முதலிடம் தருகிறோமா? மெசியாவை காண்பதற்காக தேவன் பூமிக்கு காத்து கொண்டிருந்த அவர் பிள்ளைகளுக்கு அவர் வருகின்ற பொழுது சமாரிய பெண்ணாகட்டும், பேதுருவாகட்டும், நாத்தான்வேலாகட்டும், பவுலாகட்டும் எப்படியாக அவரை கண்டு கொண்டார்களோ அதே போல தேவன் இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டத்தை, சிறு மந்தையை அவரை காணும்படியாக, சாரிபாத்து பெண்ணை போல அவர் பேசும்படியாக, அவரை விசுவாசிக்கும்படியாக
கர்த்தர் இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் சாரிபாத்து பெண்ணை போல இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை கண்டுவிட்டீர்களா? சமாரிய பெண்ணை போல இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டும். 3வது வேதாகமத்தை வாசியுங்கள். கழுகுடைய பார்வையை கொண்டு வெளிப்பாடுகளை தேடி தேடி வாசியுங்கள். அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறதா வேதம் போதிக்கிறது. யாரையும் நாம் குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஒரு சபை போதகருக்கு தேவன் வெளிப்பாடை தரவில்லை என்றால், ஒரு சபை போதுகிற தேவன் பவுலை போல பேதுரை போல தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால், அவர்கள் உங்களுக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை போதிப்பார்கள்? எப்படி இன்னைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியா இவர்தான் என்று எப்படி உங்களுக்கு 100% வேத வார்த்தை கொண்டு இவர்தான் அவர் என்று எப்படி உங்கள் சுட்டி காண்பிப்பார்கள்?